வெற்றி பெற்ற போது நான் சொன்னேன் என்னுடைய தொகுதிகளுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலில் அந்த துறையினுடைய அனைத்து பிரச்சனைகள் என்ன இருக்குது, இன்னும் அந்த துறையில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்குது, தொலைநோக்கு பார்வையோட மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் ஆராய்ந்து முழுமையாக அது மக்களுக்கான ஒரு நலன் செய்யக்கூடிய ஒரு துறையாக அந்த துறையை மாற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுவோம். நிச்சயமாக இதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதி போலவோ இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் போலவோ ஒரு காலம் மக்கள் விரோதமாக செயல்பட மாட்டோம். மக்களுக்காக செயல்படும் ஒரு அரசாக இருக்கும். மக்கள் ஒரு திருப்தியாக இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஒரு எம்எல்ஏவாக இருந்து இன்னைக்கு அமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அமைச்சராக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இதுவரைக்கும் முதியோர் இல்லங்களாக இந்த சட்டமன்றத்தை இந்த இளையோர் இல்லமாக மாற்றிருக்கிறாங்க. அப்படின்னா நிச்சயமாக இளைய சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்கானும் அனைத்து மக்களுக்காகவும் அனைவருக்காகவும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக என்னுடைய அரசாங்கத்தை அமைக்கும். புதிய எம்எல்ஏ, புதிய அமைச்சர், இது வரைக்கும் கனவில் நினைத்து பார்க்காதது இன்னைக்கு உங்களுக்கு நிஜமாக இருக்கும்ல. உங்களுடைய தனிப்பட்ட மனசு இன்னைக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றீங்க? எல்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்று எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நான் இதை பார்க்குறேன். 31 வயதில் எம்எல்ஏவாக்கி என்னை அமைச்சராக்கி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பெருமையும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் மக்களுக்கும் தான் சாரும். இதில் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றத விட இது எல்லாமே தளபதி அவர்களுடைய தான். தளபதியால் மட்டும்தான் இது சாத்தியமாயிருக்கிறது. தளபதிக்காக தான் இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. தளபதி ஒருவரால் மட்டும்தான் இது சாத்தியமாகன்றதை மக்கள் நம்பியிருக்கிறாங்க. ஸோ அதை மக்கள் கொடுத்துருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் அலங்கரிப்பது மட்டும் இல்லாமல் அமைச்சராக அலங்கரிப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்குறேன். அதை விட பல மடங்கு அதிகமாக பொறுப்புணர்வை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியை தாண்டி என்னுடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்துல கூட தவறு செஞ்சிருக்கக்கூடாதுன்ற அந்த பயம் அதிகமாக இருக்கிறது. அதனால் உண்மையிலேயே எந்த விதமான தவறும் நடக்காமல் மக்களுக்காக உண்மையாக உழைப்பேன். இந்த லஞ்சம் லாவணியம்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ஊழல் ஆட்சியை எதிர்த்து தான் இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய மக்களாட்சியை உருவாக்கியிருக்கோம். இது மக்களாட்சியாக தான் இருக்கும். சமூக நீதி ஆட்சின்னு சொன்ன கூட 7 தலித்துகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கல. தாவேக அரசு 7 பேர் பட்டியல் பிரிவிலிருந்து அமைச்சராக இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய கொள்கைகளை கட்சி துவங்கும் போது தலைவர் அவர்கள் அறிவிக்கும் பொழுதே மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் அறிவிச்சாங்க. அப்போ அந்த சமூக நீதியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, அந்த சமூக நீதியை முழுமையாக பின்பற்றுவது, பெயரளவில் தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடுவதும் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதும் மட்டும் இல்லாமல் உளமாற மனதார அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், ஒரு அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத எங்கள் தலைவருடைய எண்ணம், மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய எண்ணம். நிச்சயமாக அது நீடேற்றுக்காங்க. வெற்றி பெற்ற போது நான் சொன்னேன் என்னுடைய தொகுதிகளுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலில் அந்த துறையினுடைய அனைத்து பிரச்சனைகள் என்ன இருக்குது,